வணக்கம். இது கோவின் டெராட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருச்சக ராசிக்காரவங்களுக்கு மே 13லேருந்து மே 19 வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இது பொதுவான ரீடிங் தான். ஸோ உங்களுடைய ஆரக்கிள் கார்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய கார்டு வந்து டர்மரிக், மஞ்சள், பெனிஷ்மெண்ட், விட்டாலிட்டி, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ மஞ்சள் அப்படிங்கிறது ரொம்ப மங்களமான ஒரு விஷயம் இல்லையா? இப்போ வந்து ஒரு இடத்த சுத்தம் பண்ணணும், இல்லை இந்த வாசப்படியை கழுவிடனா சில பேர் வந்து மஞ்சள் திரித்து சுத்தம் பண்ணுறது, நம்மக்கிட்ட இருக்கிற கந்திஷ்டி இல்லை நம்மளை விட்டு ஒரு விஷயம் போயிட்டு சரி இனிமேலேருந்து மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டில் பூஜை செய்கிறது, ஐயரை கூப்பிட்டு ஓமம் வளர்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நடக்கும். அதே போல் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல கோல்டன் வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. பேனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை முழுமையாக தொடச்சி சுத்தம் பண்ணிடுறது அப்படிங்கிறது தான். இருந்தாலும் பார்ப்போம் உங்கள் டெராட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுடைய முதல் கார்டு வந்து 4 of Pentacles, நைஸ். அதுக்கப்புறம் Ten of Swords, அப்புறம் Ace of Swords. ஓகே, பரவாயில்ல, நல்ல கார்டு தான் வந்திருக்கு. ஸோ 4 of Pentacles அப்படிங்கிறது ஸ்டெபிலிட்டி, சமப்படுத்துகிறது. இப்போ உங்ககிட்ட இருக்கிற பணம் அல்லது உங்ககிட்ட இருக்கிற வாய்ப்புகள், இல்லை நீங்கள் தேடி போகிற வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் வளர்ச்சி, ஒரு நல்ல விஷயத்தையோ இல்லை இருக்கிற விஷயத்தையோ நீங்கள் சமப்படுத்திக்கிறது தான் இந்த அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, எங்களுக்கு செய்தியாக தான் வருது உங்களுக்கு. அதுதான் இருந்தாலும் நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு விஷயத்தை நீங்கள் சுத்தப்படுத்துறீங்க. கண் திஷ்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த காட்டை நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பாம்பு மாதிரி ஒன்று போகுது. ஸோ நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கீங்க, விச் மீன்ஸ் பணம் சம்மந்தமான விஷயங்களில், இல்லை ஏதாவது ஒரு நல்ல பேர் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கு, இல்லை நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, ஏதோ ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா ஏதோ உங்களை ஒன்று சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. அது வந்து ஒரு கண் திஷ்டி. ஸோ என்ன இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இருக்கிற எந்த ஒரு வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, இல்லை குடும்பம் என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ அதை சமப்படுத்திக்கிற ஒரு நேரம் இதை நீங்கள் நிறையா பேர் சமப்படுத்திக்கிட்டு வரீங்க. அப்படின்னா என்ன தெரியுமாங்க, ஸ்டேபிலிட்டி. யூ ஸ்டேபிள் வாட் எவர் யூ ஹேவ் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். இந்த Ten of Swordsங்கிறது ஒரு முடிவு கட்டுறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை முடிக்கிறீங்க, இல்லை உங்களை விட்டு போகுது, அது ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப நாளாக நீங்கள் உங்களுக்குள்ளேயே, ஏன்னா இது வந்து ஹார்ட் ஆஃப் த ரீடிங்னு சொல்லுவாங்க, இது வந்து ஹார்ட் ஆஃப் த ரீடிங். ஸோ ரொம்ப நாளாக மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு குமரிக்கிட்டு மன உளைச்சலில் ரொம்ப அமைதியாக நீங்கள் அதை ரொம்ப அனுபவிச்சுக்கிட்டு வரீங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணணும். Ten of Swords விருச்சிக ராசிக்காரர். வாவ், த டேபிள். என்ன ஆச்சு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, ஏன் டேபிள் வந்தது? ஓகே, நான் ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறேன் அப்படிங்கிறதுனால வந்து யாரும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. நான் வந்து என்னுடைய ரீடிங்கை சுகர் கோட் பண்ண மாட்டேன். நான் வந்து என்ன எனக்கு செய்தி வருதோ அதுதான் நான் வெளிப்படையாக சொல்லுவேன். த டேபிளும் Ten of Swordsம் வருது. ஒரு சில விருச்சிக ராசிக்காரவங்க 3வது மனுஷனோட ஏதேனும் தொடர்பு வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் முடிச்சுக்கிட்டு வர்றது நல்லது அப்படிங்கிறது தான் இந்த ரீடிங் சொல்லுது. ஒரு சில பேர் அதை முடிச்சுக்கிட்டீங்க. எனக்கு இந்த 3வது மனுஷன் என் குடும்பத்துக்குள்ளேயோ இல்லை எங்களோட whatever என்ன இருந்தாலும் சரி தலையீடல் வேண்டாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அதை முடிவு கட்டுறீங்க, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. ஒரு சில பேர் கெட்ட பழக்கங்களுக்கு ஈடாக இருந்தீங்கன்னா, அது என்ன மாதிரியான கெட்ட பழக்கங்கள் வேணாலும் இருக்கலாம், அதையும் நீங்கள் இப்போ திருந்துறீங்க, அதை வேண்டான்னு தள்ளியும் விட்டுடுறீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டேபிள் நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு கண் திஷ்டி பின்னாடியே ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கு, உங்களை சுற்றியே தான் இருக்குது அந்த கண் திஷ்டி. உங்கள் மேலே ஒரு கண் திஷ்டி போடுறது, இல்லை வேறு ஏதாவது தவறான ஒரு விஷயங்களை உங்கள் மேலே கொண்டு வந்து போடுறது, எதுவாக இருந்தாலும் அவங்கள நீங்கள் தள்ளி வைக்கிறதோ ஒதுக்கி வைக்கிறதோ, இல்லை நீங்கள் அவங்கள விட்டு ஒதுங்கி வர்றதோ நல்லது. நீங்கள் அதை தான் செய்கிறீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இருந்தாலும் என்னதான் உங்கள் வாழ்க்கையில் முடிஞ்சாலும், என்னதான் ஒரு விஷயத்தை நீங்கள் தள்ளி வச்சாலும் அது உங்களுக்கு நல்லது தான் நடக்கும், நல்லது தான் கிடைக்கும். ஏன்னா Ace of Swordsங்கிறது ஒரு தொடக்கம், ஒரு ஆரம்பம், ஒரு முடிவுக்கு பிறகு ஒரு தொடக்கம் ஆரம்பிக்குது. டர்மரிக் அப்படிங்கிறது ஒரு மஞ்சள், அது மங்களகரமாக இருக்க போகிறது. இருந்தாலும் நம்ம இந்த Ace of Swordsை ஒரு முறை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு Ace of Swords மே 13லேருந்து மே 19 வரை விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு Ace of Swords என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு கார்டு வந்து விழுவோம்.
பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் மே 13 மே 13 மே 19 வரை ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க? கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தொடக்கம் இருக்குது, ஒரு வளர்ச்சி இருக்குது, ஒரு நீங்களாக ஒரு விஷயத்தை இனிமேல் எடுத்து உங்கள் கையில் நீங்களே அதை எடுத்து பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்கள் பக்கம் வரும். இல்லை நீங்களே இப்போ தான் உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி பிறக்கும், நிறைய ஐடியாஸ் வரும். ஓகே, வெரி நைஸ். அதே நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ நல்ல செய்தி தாங்க இது. நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து என்னென்னா, உங்கள் கையில் இருக்கக்கூடிய திறமைகள் இல்லை உங்களுக்கு வந்த அந்த வாய்ப்புகளை கண்டிப்பாக எடுத்து முன்னேறி போங்க. ஏன்னா நைட் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது ஒரு மெதுவாக போக வேண்டிய விஷயங்களை திட்டமிட்டு பொறுமையாக பிளான் பண்ணி போங்க. அவசரப்பட்டு வேகமாக போகாதீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்கி இன்னும் எனக்கு பதில் வரலையே அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட கவலைப்படாதீங்க. அது உங்கள் பக்கம்தான் வருது, ஆனால் பொறுமையாக மெதுவாக வருது. அவசரமாக அது வரலை. நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கூட அது நீங்கள் பொறுமையாக கையாளுங்க. ஓகே, பொறுமையாக கையாளுங்க, அவசரப்படாதீங்க. ஓகே. இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு மே 13 மே 19 வரை ஓவரால் எனர்ஜி உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசி கீழே வந்துருச்சு, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, வெரி நைஸ். ஸோ 2 ஆஃப் கப்ஸ். ஸோ அதே தான், ஏதோ ஒரு உறவு சம்பந்தமான விஷயமாக தான் இருக்குது. 2 ஆஃப் கப்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அது வந்து உறவு சம்பந்தமான விஷயங்கள், உறவுன்னு இல்லை, வேலை வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஸோ நல்ல ஒரு விஷயம், கூடி வர்ற விஷயம். ரொம்ப நாளாக அதான் சொன்னேன், நான் இவ்வளோ முயற்சிகள் போட்டு எனக்கு வந்து அவங்க பேச மாட்டேங்கிறாங்களே, நான் இவ்வளோ முயற்சி போட்டு எனக்கு ஒரு பாராட்டு கிடைக்க மாட்டேங்குது, வரும், கண்டிப்பாக வரும். இதுக்கு பிறகு இந்த காட்டுக்கு பிறகு இந்த காட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பொறுமையாக ஒரு செய்தி வரும், பாராட்டு வரும். நீங்களும் அதை கையாளும் பொழுது அது பொறுமையாக கையாளுங்க, நல்லபடியாக நடக்கும், நல்ல செய்தி வரும், வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒற்றுமை வேண்டும். குரூப்பாக வேலை செய்கிறீங்க, குரூப்பாக பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒற்றுமையாக செய்யுங்க. உறவுகள் மத்தியில் நல்ல உறவுகள் இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் 3வது மனுஷங்க தலையிடல் வேண்டாம். கெட்ட பழக்கங்கள்லேருந்து விடுபடுறீங்க, ஒரு விஷயத்தை முடிக்கிறீங்க, ஒரு விஷயம் தொடங்குது, அது வெற்றிகரமாக இருக்க போகிறது. மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதோட நான் ரீடிங்கை முடிச்சுக்கிறேன். விருச்சிக ராசிக்காரவங்களுடைய ரீடிங்கை முடிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.